பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் நம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க உன்னதமான இறைவனை தொழுது கொள்ள நம் யாவரும் கூடியிருக்கின்றோம். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின உன்னதமான தேவனே, இந்த காலவேளைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே நல்லவர், எங்களை மீட்க வந்த ரட்சகராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த காலவேளையில் யாரெல்லாம் பாரத்தோடு கண்ணீரோடு பிரச்சனையின் மத்தியில் உம்மை நோக்கி பார்த்து கண்களை ஏறெடுத்து ஆண்டவரே உத்தாட்சி வர உன்னதமான பர்வதத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து உதவியின் கரத்தை நீர் நீட்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிறவர் அப்பா, நீங்க ஆண்டவரே நீ தூங்காம உறங்காம பாதுகாத்து கொண்டே இருக்கிறீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். அப்பா ஆமாம் ராஜா, எங்களை தூங்காம உறங்காம பாதுகாத்து போக்கிலையும் வருத்திலையும் பாதுகாத்து பராமரிக்கிறவரே, உண்மை நாங்கள் ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ இந்த கால வேளையில் நாங்கள் செபிக்கிற ஜபத்தின் வழியாக பாடுகிற பாடல்கள் வழியாக ஆண்டவரே அப்பா உம்முடைய இறைவாக்கின் வழியாக நீர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் ஆண்டவரே எந்த எல்லை வரைக்கும் போகுதோ அந்த எல்லை வரைக்கும் உம்முடைய கிருபை பாய்ந்து செல்லும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவு தான் ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய மக்களோடு இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நாளும் அது வெற்றியின் நாளாதான் இருக்கும். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இந்த நாளில் நம்ம அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதித்து பாடுவோமாக என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் தேவாதி தேவனை துதிப்போமாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம்.
தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென், அல்லேலூயா. நம் இயேசு ஆண்டவர் அவர் ஒவ்வொரு நாளும் வெற்றியை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய ஆற்றலும் நம்மளுடைய பாடலும் நம்மளை மீட்க வந்த மீட்பராய் அவர் இருக்கின்றார். ஆகையால் என்ன தோல்வி வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த நஷ்டமோ, எந்த உபத்திரமோ, எந்த நோய்களும் நம்மை நெருக்கினாலும் பயப்படாதீங்க. வெற்றியை கொடுக்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். மரணத்தை வென்றவர் நம் அருகில இருக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கும் போதே எதற்காக நம்ம அஞ்சக்கூடாது? அதுதான் நம் நேற்றைய தினத்தில் வாசித்தோம் அல்லவா? ஆண்டரோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு செடியை தான் ஆண்டரோடு கிளையாக இருந்து இணைந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடிதான் அது நல்ல பலனை, நல்ல கனியை கொடுக்கும். ஆகையால் ஆண்டரோடைய வார்த்தை நம் உள்ளத்தில் இருக்கும் போதுதான் நாம எதை விரும்பி ஜெபத்துல கேட்டாலும் ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதமாக அதை நடத்தி கொடுப்பார். அவருடைய இறைவாக்கு நம் உள்ளத்துல இல்லை என்றால் ஆண்டவர் கிட்ட நம் எதை ஜெபித்தாலும் நம்மளால பெறவே முடியாதுங்க. ஆகையால் நம் யாவரும் இந்த வார்த்தைகளை நம் உள்ளத்தில் வைத்து நாம் மன்றாடி ஜெபிப்போமாக. இயேசுவே, நான் உன்னோடு இணைந்து வாழ வேண்டும் அப்பா. நீர் என் உள்ளத்தில் வசிக்க வேண்டும் இயேசுவே. அப்பா, நீர் என் உள்ளமும் அப்பா உம்முடைய வார்த்தை என் உள்ளத்தில் இருக்கும் போது அப்பா நான் விரும்பி கேட்கிற யாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இதோ இன்றைக்கு நான் ஜெபிக்கிற எனக்கு நிறைவேற்றுங்க என்று சொல்லி இந்த வாக்கை சொல்லி நம் யாவரும் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று எங்களை பலப்படுத்தி எங்களை ஆதரவிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த கால வேளையில் அப்பா யாரெல்லாம் அப்பா உம்முடைய சமூகத்தில் நின்று பாரத்தின் மத்தியில் அப்பா ஒவ்வொரு கண்ணீரின் மத்தியில் ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியில் துன்பத்தின் மத்தியில் நிம்மதி இல்லாம தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அப்பா இதோ இப்பொழுது ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் மேல் அப்பா வெளியேற பெற்ற உம்முடைய கரமானது இவர்கள் சுரசன் மேல் இப்பொழுது தொடுவதாக ஆண்டவரே. இவர்களுடைய உள்ளத்துல ஆண்டவரை காயப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், நெருக்கடிகள், பாரங்கள், எல்லா விதமான தீமைகள் இவர்களை விட்டு நீங்குவதாக உம்முடைய இறைவாக்கு தான் இவர்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எந்த காரியத்தை குறித்து கலக்கம் இல்லாதபடிக்கு உம்முடைய இறைவாக்கு தான் இவர்கள் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த வேண்டும் ராஜா. எஸ் லார்ட், ஏனென்றால் உம்முடைய வாக்கு அது உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது ஆண்டவரே. ஆகையால் உம்முடைய உயிர் உள்ள வாக்கு ஒவ்வொரு மனிதருடைய சரீரத்துக்குள் இறங்கும் போது நீர் பெரிய விதமான கிரியைகளை செய்யும்படிக்காக செபிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்வீராக தகப்பனே. அப்பா நீ செய்ய போற கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் ஜனங்கள், என் இந்திய நாட்டு ஜனங்கள் ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் இந்த கொள்ளை நோயால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதே என் தேவ கிருபையை உம்முடைய வெளியேற பெற்ற ஆணிப்பட்ட கரங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்திலாக அவர்களுடைய சுரசன் மேல் வைத்து ஆண்டவரே நீ சுகத்தை கொடுக்குவீராக. எஸ் லார்ட், ஆண்டவரே நீ சொன்னீர் என் வார்த்தை உள்ளத்தில் இருந்து நீர் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவரே. இதோ உம்முடைய பெயரால் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவே. நீர் அற்புதங்களை என் இந்திய ஜனங்களுக்கு செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை யாரெல்லாம் எந்தெந்த தேசத்திலிருந்து எந்தெந்த நாட்டிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை கூட ஆசீர்வதிக்குவீராக. எந்த கொள்ளை நோயோ எந்த உபத்திரமோ இவர்களை நீங்காதபடிக்கு உம்முடைய பட்சிக்கிற அக்கினியால இவர்களை காக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை காக்க வந்த உன்னதமான இறைவனாய் இருக்கீங்க. நீர் எங்களுடைய கேடகமாய் இருக்கீங்க. நீங்க எங்களுடைய அரணாய் இருக்கீங்க. நீர் எங்களுடைய கோட்டையாய் இருந்து நீர் எங்களை துன்பத்தின் வாகையிலிருந்து நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். எஸ்
நீங்க பாதுகாக்கிற உடைய பரிசுத்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. இதை இப்பொழுது உங்களுடைய இறைவாக்கை கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆவியால அபிஷேகம் செய்து உங்களுடைய இறைவாக்கை கேட்டு அதன்படி வாழக்கூடிய ஒரு புது வாழ்வை நீர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு தருமடிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்தும். இது அனைவற்றும் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்திலாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை காக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் இறைவாக்கை கேட்டு ஆண்டவருடைய வாக்கால நம்ம பலம் பெறுவோமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று தினத்திருப்பலி வாசகம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் மெய்யாகவே நம்மத்தில ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்குகளை கொடுத்து வருகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு அறிவிக்கின்ற செய்திகள் என்ன என்று பார்க்கும்போது, யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வாக்குகள் 9 முதல் 11 3 வாக்கியங்களை இன்றைக்கு நாம் நற்செய்தியிலிருந்து தியானிக்கின்றோம். பாருங்க, யோவான் நற்செய்தி, John the Gospel chapter 15 verses 9 to 11. பாருங்க, 3 வசனம், 9, 10, 11 3 வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். நீங்க அந்த அன்பிலே நிலைத்திருங்கள். என் அன்பு மக்களே, இன்றைக்கு உலக சூழலை பார்க்கும் போது எப்பக்கம் திரும்பினாலும் பயங்கள், அச்சுறுத்தல் மனிதர்கள் உள்ளத்தில பெருகி வந்து விட்டன. ஒரு தலைநோ, ஒரு ஜுரம் வந்தால் கூட உள்ளத்தில ஒரு பயம், என்னாகுமோ என்ற எண்ணம் தோன்றி விடுகின்றன. என் அன்பு மக்களே, இன்றைய உலகத்தின் அச்சுறுத்தலினால், பயத்தினால் மறிக்கின்றவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்றார், என் அன்பில் நிலைத்திருங்கள். சமயத்திற்கு நேரத்திற்கு உதவக்கூடியவர் அல்ல. வாழ்நாள் முழுவதும் தீர்மானிங்க, நான் இதுவரைக்கும் உம்மை பிரிந்து வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, இனிமேல் நான் உம்மோடு தான் இணைந்து வாழ்வேன். நேரத்திற்காக சேர்ந்து கொள்வதல்ல, சமயத்துக்காக, சுகத்துக்காக, சௌகரியத்துக்காக ஆண்டவரோடு சேர்ந்து கொள்வதல்ல. ஐயோ என்னை காப்பாற்றணும் நினைச்சு இந்த ஒரு சூழலுக்காக சேர்ந்து கொள்ளுகிற வாழ்க்கையை அல்ல, நிரந்தரமாக என் வாழ்நாள் முழுதும் என் உயிர் மூச்சு இருக்கும் வரை நான் உன்னோடு தான் இருப்பேன் என்று நினைக்கிறோமே, அதுதான் ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நிலைத்திருப்பதற்கு, ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நிலைத்திருப்பதற்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். இதைதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அவர் தற்காலிகமாக உன்னையும் என்னையும் உருவாக்க விரும்பவில்லை. அவர் தன் உயிரையே கொடுத்தது நாம் மீட்பு பெற்றவர்களாக வாழ்வதற்காக தான். ஆகவே நம்மை பார்த்து சொல்கிறார், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நீங்க நிலைத்திருங்க. நிலைத்திருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, நான் நிலைச்சிருக்கேன் அப்படின்னு நாம நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? 10வது வாக்கியம் சொல்லுகிறார், நான் என் தந்தையின் கட்டளை கடைபிடித்து அவரது அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இன்றைக்கு எல்லாருமே நாம இயேசுவின் அன்புக்காக ஏங்குகிறது உண்மைதான். ஏக்கம் அடைகிறோம், நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம், அவரை பார்த்து மன்றாடுகின்றோம். எல்லாமே நல்லதுதான். அது அன்பை வெளிப்படுத்துவதற்கு அர்த்தமாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உண்மையான அன்பு எது? என் கட்டளையை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிங்கள். இவ்வளவு காலம் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டோம், விரும்பும் போல வாழ்ந்து விட்டோம், விரும்புகிறதை பேசினோம், விரும்புகிறதை செய்தோம், விரும்புகிறதுபடி வாழ்ந்தோம். ஆனால் இப்படி இனிமேல் நாம் அப்படி வாழ இயலாது. ஆண்டவர் சொன்னபடி வாழ்வேன் என்று தீர்மானித்தால் நீ இயேசுவை அன்பு செய்வது உண்மை என்பது உறுதிப்படும். என் ஆண்டவர் எப்படி பேச சொல்லிக் கொடுத்திருக்கிறார், என் ஆண்டவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார், நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அதற்கேற்றவாறு தான் நான் செயல்படுவேன் என்று நாம் தீர்மானிக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். என் நண்பர் மக்களே, உலகத்தை மரணம் துரத்தி கொண்டிருக்கிறது. அதை பிடிப்பதற்கு எவராலும் முடியாமல் அது தலைவிரித்து இன்றைக்கு படர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலிலே
ஆண்டவர் இயேசுவை பற்றி பிடித்துக் கொள்வோம். உம்முடைய கட்டளைகளை நான் கற்றறிவேன் என்று இன்றைக்கே விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் படிக்க ஆரம்பிங்க. வாக்கை கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை பற்றி வாழ்வதற்கு சமயத்தை உண்டாக்குங்க. காலம் இருக்கும் போதே ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் உன் நடுவிலே உனக்கு அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். நீ உன்னால் முடியாவிட்டாலும் கண்ணை மூடின வண்ணமாய் இயேசுவை ஸ்தோத்திரம், இயேசுவை நன்றி என்று உன் வார்த்தையில சொல்லிக்கொண்டே இருப்பார். உன்னை ஆண்டவர் உன் அருகிலே நின்று உன்னை மீட்க வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே இறைவாக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க, என் கட்டளை கடைபிடித்தால் என் அன்பில் நீங்க நிலைத்திருப்பீங்க. அப்போது 11வது வாக்கியம், என்றைக்கு நாம் ஆண்டவருடைய வாக்குகளை கடைபிடிக்கிறோமோ அப்போது என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவமே இவற்றை உங்களிடம் நான் சொன்னேன். இன்றைக்கு எல்லாரும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் விருப்பம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விருப்பம். நாம சுகமா இருந்தால் நமக்கு தான் மகிழ்ச்சி. நாம் அமைதியா இருந்தால் நமக்கு தான் மகிழ்ச்சி. நாம் மகிழ்ச்சியா இருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஆக நாம சுகமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு கருவி, அது ஆண்டவர் இயேசுவின் கட்டளைகள் திருவிவிலியத்திலே உண்டு. எடுத்து படிங்க, எடுத்து வாசிங்க. இல்லந்தோறும் இறையாட்சியா இருக்கணும். அது திருவிவிலியாட்சியா இருக்கணும். உங்களை திருவிவிலியம் ஆள வேண்டும். The Bible must lead your life. Spend time to read the Bible. Everyday readings, mass reading, reflection. It gives us the strength and power, the healing, everything it will take place. என் அன்பு மக்களே, ஒவ்வொரு வாக்குகளுக்கும் வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். என் அன்பிலே நீங்க நிலைக்கணும், என் அமைதியிலே நீங்க நிலைக்கணும் என்றால் என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்படி கடைபிடித்தால் என்ன கிடைக்கும்? இது யாரெல்லாம் கடைபிடிக்கலாம்? உலகத்திலே யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இது எழுதப்பட்டது கிடையாது. கிறிஸ்தவங்க மட்டும் இது படிக்கணும்ன்ற சட்டமும் கிடையாது. உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் அனைவரும் படிக்கக்கூடியது. ஏனெனில் மனித படைப்பே பைபிளில் இடம்பெற்றிருக்கிறது. எப்படி படைக்கப்பட்டார், ஏன் படைக்கப்பட்டார், யாருடைய உருவத்திலே படைக்கப்பட்டார், எதை செய்வதற்கு படைக்கப்பட்டார், இன்றைக்கு நாம் எதை செய்து இழந்து போனவர்களாய் காத்து கொண்டிருக்கின்றோம், நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, எல்லாமே எழுதப்பட்ட ஒரு திருவிவிலியம் நம்ம கையில உண்டு. எல்லார் வழியிலும் உண்டு. உலகத்திலே முதலிடம் பெற்றவை திருவிவிலியம். உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழியிலும் it is there in all the language in this world. Spend time to read the Bible. விவிலியத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது உனக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதம் கிடைக்கும். யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்குதா? எழுதியிருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகம் எடுத்து வாசித்து பாருங்க. இன்றைய முதல் வாசகம் திருத்துது பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் இருந்து நாம வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 7 இருந்து 21 வரைக்கும். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 15 verses from 7 to 21. today's first reading வாசிக்கும் போது பாருங்க என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, அங்கு பேதுரு, பவுல் என்று எல்லாருமே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு வாதம் என்ன? இயேசு ஆண்டவர் யூதர்களுக்கு மட்டும் தான் சொந்தமானவர். அங்க பவுல் பேசுவார், பேதுரு பேசுவார், அல்ல, அது யூதர் அல்லாத பிற இனத்தாருக்கும் உரியது. எவ்வளவு அழகான ஒரு செய்தி பாருங்க. என்ன சொல்லுகிறார்? உங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்திருப்பது போல அவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் என்றால் யார்? பிற இனத்தார், கிறிஸ்து அல்லாதவர்கள். முதல் நூற்றாண்டிலேயே கிறிஸ்து அல்லாதவர்கள் மேலும் தூய ஆவியை பொழிந்தார் ஆண்டவர். ஆக இயேசுவை நேசிக்கிறவர் யாராயிருந்தாலும் சரி, இயேசுவை அன்பு செய்கிறவர் யாராயிருந்தாலும் சரி, இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற யாராயிருந்தாலும் சரி, பெயர் முக்கியமல்ல, உன்னுடைய மொழி முக்கியமல்ல, அவரை உள்ளத்திலே நினைத்தாலே போதும், உனக்கு அற்புதங்களை செய்ய தொடங்கி விடுவார். அந்த அற்புதங்களை செய்தான் என்ன செய்கிறார் பாருங்க. பிற இனத்தாருக்கும் தூய ஆவியை வழிகின்றார். நம்பிக்கையால் அவருடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். அவங்க நம்பிக்கை, உன் உள்ளம் தூய்மை அடையும்.
நம்பிக்கை எப்பொழுது வரும்? கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் போது. ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுத்து நம்மை காப்பாற்றி இருக்கின்றார். அதை நாம் நினைவு கூற வேண்டும். உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்காக சிலுவையிலே தன் உயிரையே கொடுத்திருக்கின்றார். எல்லோரையும் மீட்க வேண்டும். குறிப்பிட்ட மக்களுக்காக அல்ல, உலகில் வாழும் அனைவருக்காகவும் தன் உயிரை கொடுத்திருக்கின்றார். என் நன்றி மக்களே, இதை நாம் உள்ளத்திலே நினைக்க வேண்டும், உள்ளத்தில் நினைவு கூற வேண்டும். நம் உள்ளத்திலே நினைவு கூர்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழும். நாம் உள்ளத்தில் நினைவு கூறவில்லை என்றால் அற்புதங்கள் எவ்வாறு நிகழும்? அதிசயம் எவ்வாறு நிகழும்? ஆகவே நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படி நம்பிக்கை வரும்? அவர் வார்த்தைகளை படிக்கும் போதுதான். படிக்காத வரைக்கும் வைக்கிற நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இறைவாக்கை படித்து அதுக்கேற்றவாறு வாழ தொடங்குகிறோமே, அதுதான் நம்பிக்கையின் அடையாளம். ஆக எல்லாரும் நம்பலாம், எல்லாரும் நேசிக்கலாம், நல்லதுதான். ஆனால் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது எதை காட்டுகிறது? அவருடைய வாக்குகளை கடைபிடிக்கும் போது, நம்முடைய சொல்லிலே, செயலிலே, சிந்தனையில என்று கடைபிடிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் பாருங்க. புறையினத்தார் மேலும் தன் ஆவி அவர் பொழிகின்றார். ஆகவே நம் மூதாதையரோ நமக்கு சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இதை கேட்டு திரண்ட மக்கள் என்ன சொன்னாங்க பாருங்க. அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து நமக்கு என்ன மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தி சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள் அல்லவா? பாருங்க, உண்மையான சம்பவம். அவர் எல்லாரையும் நேசிக்கின்றார். ஆகவேதான் அவர் கடவுள். குறிப்பிட்ட இனத்திற்காக அல்ல. அவரை நம்பினோர், அவரை பின்பற்றினார்கள். பின்பற்றினோர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. கிறிஸ்து எந்த இனத்துக்கும் உரியவர் அல்ல. கிறிஸ்து எந்த இனத்துக்காகவும் அல்ல. கிறிஸ்து உலகில் வாழும் மனித இனத்திற்காக, மக்கள் இனத்திற்காக தன்னுடைய வாழ்வையை சிலுவையிலே சிதைத்துக் கொண்டார். அனைத்து மக்களும் மீட்கப்பட வேண்டும். இதை நம்பினோர் அவரை பின்பற்றினார்கள். பின்பற்றினோர் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதினால், கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பெற்றிருக்கிறதினால், கிறிஸ்துவின் சேவையை செய்கிறதினால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் எப்படி? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, தூய ஆவியானவர் எல்லாருக்கும் பொழிய ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். இவர் நமக்குள் வந்துவிட்டாலே நாம வெற்றி பெற்றவர்களாக அல்லவா வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இறைவாக்கினர் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளனர். என்ன எழுதினார்? இதற்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கீழ்செயலால் பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்போது மக்களுள் எஞ்சியிருந்த அனைவருமே ஆண்டவரின் திருப்பெயரை போற்ற தொடங்கினார்கள். என் அன்பு மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆகவே இன்றைக்கு திருப்பாடல் பாருங்க என்ன சொல்லுகிறது. பதிலுரை பாடல் இன்றைக்கு திருப்பாடல் 96ஆம் அதிகாரம் 1 முதல் 3 மற்றும் 10 வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருக்கு புதியது ஒரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியது ஒரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். பாருங்க எவ்வளவு சொல்றார். உலகெங்கும் வாழ்வரே, உலகத்தில் வாழ்கின்றவர்களே, உலகெங்கும் வாழ்பவர்களே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆக உலகெங்கும் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? உலகில் இருக்கிற அனைவரும் எனக்காக ஒருவர் உயிர் கொடுத்தார், எனக்காக ஒருவர் மரித்திருக்கின்றார். பூமியில மனிதனுக்காக மரித்திருக்கிற ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். வேற யாரையும் நாம் காட்ட இயலாது, வேற எவரும் காட்ட இயலாது. அந்த இயேசு உனக்குள்ள வந்தார், நீங்க எல்லாருக்கும் எல்லாமுமா இருப்பீர்கள். கொரோனா என்ற கொள்ளை நோய் பாருங்க, ஜாதி பார்த்து, மொழி பார்த்து, இனம் பார்த்து தாக்குகிறதா? எல்லாரையும் தாக்குகிறது. பலவீனமாயிருக்கிறவர்கள் எல்லாரும் சிக்கி தவிப்பார்கள். பலவீனமாயிருக்கிற அனைவரும் அதிலே சிக்கிக் கொள்வார்கள். உடலிலே சக்தி இல்லாதவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு சொல்லுகின்றார்.
உடலை கொல்லுகிறவருக்கு பயப்படாதீர்கள். உன் ஆன்மாவையும் உடலையும் கொல்ல வல்லவர் ஒரே ஒருவர், அவர் இயேசு. அவர் உன்னுடன் இருக்கும் வரை உன் உடலை கொல்லவே இயலாது. இப்பெரு பெற்ற 1000 கொள்ள நோய் வந்தாலும் நம்மை கொல்ல இயலாது. ஏனெனில் நாம் வாழ பிறந்தவர்கள். பூமியில் மட்டுமல்ல, பூமியின் வாழ்வு முடிந்தவுடனே விண்ணக வாழ்வு நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. எவரெல்லாம் இயேசுவின் பின்னே பயணித்து அவர் கட்டளைகளை கடைபிடித்து மரிக்கின்றார்களோ, எப்படி மரிக்கிறாங்க என்றது முக்கியம் அல்ல. மரணம் எவரை வேண்டுமானாலும் தாக்கலாம். மரிக்கின்றார்களோ அவங்க அடுத்த வாழ்வு, விண்ணக வாழ்வு வாயில் அவர்களை அழைக்கும். கிறிஸ்துவுக்குள் வாழாமல் விருப்பம் போல வாழ்ந்து மரிக்கிறார்களோ அவர்கள் பூமியோடு முடிந்து விடும். என் நண்பரே மக்களே, நீங்கள் பூமியோடு வாழ பிறந்தவர்களா அல்லது விண்ணக வாழ்வுக்கு பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிறந்தவர்களா? அப்படி என்றால் மரணத்தை குறித்து கவலைப்படாமல், எனக்கு எப்ப வேண்டுமானாலும் வரட்டும், இன்றைக்கு, நாளைக்கு, அடுத்த நாள், அடுத்த ஆண்டு, அடுத்த 10 வருஷம், எப்ப நான் வரட்டும், நான் தயாரா இருக்கின்றேன். ஏனெனில் இறைவாக்கு நிறைவேற்றுகிற ஒவ்வொருவருமே வாழ்வு, உலக வாழ்வு முடிந்து விண்ணக வாழ்வுக்கு பயணிக்கின்றோம். விண்ணக வாழ்விலே பசி இல்லை, விண்ணக வாழ்விலே எந்த தொந்தரவும் இல்லை. அங்க எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இதான் இன்றைக்கு நம்பிக்கையின் செய்தி. என்ன சொல்லுகிறார்? உலகெங்கும் வாழ்வரே, நீங்கள் கடவுளை போற்றி புகழுங்கள். ஆகவே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் காக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் இரவிலே உறங்குகின்றோம், காலையில் எழுந்து கொள்வோமா என்று தெரியாது, மீண்டும் எழுகின்றோம், நம்முடைய பணிகளை தொடர்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆகவே என்ன உரைக்கின்றார் பாருங்க, நாள்தோறும் அவரை அறிவியுங்கள், பிறையினத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். உயிர்த்துள்ள ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றார், நம்பிக்கை கொள் என்று நாம் சொல்லும் போதுதான் மற்றவர்களும் நம்பிக்கை கொள்வார்கள். ஆக எவ்வாறு சொல்லுகிறார்? பிறையினத்தாருக்கு மாட்சி எடுத்துரையுங்கள், அனைத்து மக்கள் இனங்களும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். எல்லா மக்களுக்கும் இவர் உரியவர். குறிப்பிட்டவங்களுக்கு நினைக்காதீங்க, அனைவருக்கும் உரியவர். அந்த அனைவரும் இறைவாக்கிலே வந்துவிட்டால் படிங்க. வெறும் மதமாற்றமோ பெயர் மாற்றமோ வேண்டாம், வெறும் படிங்க, தெரிஞ்சுக்கங்க. எனக்காக ஒரு மரித்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அது போதும் உன்னை மீட்பதற்காக, ஆண்டவர் இயேசு உனக்கு உதவி செய்வதற்காக. என் அன்பு மக்களே, வேற்று இனத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். நீதி வழுவாது. மக்கள் இனங்கள் எந்த இனத்தில் இருந்தாலும் சரி, எந்த மொழியில் இருந்தாலும் சரி, இனிமேல் மொழிக்கும் இனத்திற்கும் வாழ வேண்டாம். மனிதர்களாக வாழ்வோம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்வோம். ஆண்டவர் உன்னையும் என்னையும் மீட்க வல்லவராய் இருக்கின்றார். நாம் எல்லாரும் இணைந்து எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருப்போம். இதை பவுலடிகளார் கூறுகின்றார், எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருப்பேன். ஏனெனில் அனைவருக்காகவும் உயிர் கொடுத்தவர் ஆண்டவர். ஆகவே நண்பர் மக்களே, இயேசுவை நேசிக்கிறவர்கள் எல்லோரையும் நேசிப்பார்கள். இயேசுவை வெறுக்கிறவர்கள் அவங்களுக்குரியவங்களை மட்டும்தான் நேசிப்பாங்க. ஆக இயேசுவை யார் நேசிக்கிறார்களோ அவங்க எல்லாரையும் நேசிப்பார்கள், அனைவரையும் நேசிப்பார்கள், அனைவருக்கும் சேவை செய்வார்கள், அனைவருக்கும் தேவையானதை முடிந்த அளவுக்கு சந்திக்க தீர்மானம் பண்ணுவார்கள். இயேசுவை நேசிக்காதவர்கள் அவர்களை மட்டுமே தற்காத்து கொண்டு பயணிப்பார்கள். எது நல்லது? அனைவரையும் நேசிப்பதா, தன்னுடைய தேவைகளோடு இருக்கிறவர்களை மட்டும் நேசிப்பதா? இயேசு ஆண்டவர் உன்னில் இருந்தால் நிச்சயம் உன் குணம் அனைவரையும் நேசிக்கும், அனைவரையும் மன்னிக்கும், அனைவருக்கும் உதவி செய்யும், அனைவருக்கும் விட்டுக் கொடுக்கும். ஆகவே நாம் செபிக்க போகின்றோம். என் அன்புடைய மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் செபிக்க வேண்டும். நம் ஆண்டவரிடத்துல நம்முடைய நாட்டுக்காக, நாட்டில் இருக்கின்ற படை வீரர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும். எத்தனையோ பேர் இன்றைக்கு 1000 கணக்கில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கமாண்டோவை நடத்துகிற தலைவர் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். எத்தனையோ 1000 கணக்கில் கமாண்டோஸ்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொரோனா நோயில.
ஜெபிப்பது யார்? நாம் தான் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் உதவி கரத்தை நீட்டுவார். நாம செல்ல முடியாது, அவர் செல்ல முடியும். நாம் ஜெபிக்கும் போது அவர் செல்வார், அவர் செய்வார். நம்முடைய நாடு காக்கப்படணும், நாட்டு தலைவர்கள் காக்கப்படணும், அவர்களுக்கு நல்லறிவு கிடைக்கணும், மக்களை எப்படி நடத்துவது என்று போதுமான அறிவு கிடைக்கணும். நாம ஜெபிக்கணும். நம்ம அரசியல், நம்ம போலீஸ் இன்றைக்கு பெங்களூர் பட்டணத்திலேயே 100 கணக்கிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 100 கணக்கிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுகவீனமாய் இருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் இதுவரைக்கும் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். நண்பர் மக்களே, இந்தியா அளவில் எடுக்கும் போது இன்றைக்கு எத்தனையோ பாதிப்புகள், இன்றைக்கு செய்தித்தாள் ஒவ்வொன்றுமே அது விவரித்து சொல்லுகின்றன. இதன் மத்தியில நாம் என்ன செய்கின்றோம்? படித்துவிட்டு மௌனமாய் இருக்க நம்மை அழைக்கவில்லை. நம் உன்னதமான ஆண்டவரிடத்துல ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபம் செய்தாலே போதும். முழங்காலிட்டு ஜெபிக்கிற வேளையில நம் ஆண்டவர் நிச்சயம் நம்மையும் காத்து காக்க வேண்டியவர்களையும் காப்பார். ஆகவே நம்ம நாட்டு தலைவரை தொடங்கி கீழில் இருக்கிற மக்கள் வரைக்கும் நாம் ஜெபிப்போம். இது நாம செய்ய வேண்டிய கடமை, கிறிஸ்தவர்களுடைய கடமை. கிறிஸ்தவர்கள் இவ்வாறு தினந்தோறும் செய்ய வேண்டும். ஒரு அரை மணி நேரமாவது முழங்காலிட்டு ஜெபிக்கணும். ஆகவே ஒவ்வொரு நாள் திருப்பள்ளி வாசகத்தை எடுத்து வாசிங்க. வாசித்து முடித்த உடனே முழங்காலில ஒரு 1/4 மணி நேரம் நம்முடைய நாட்டை தொடங்கி நாட்டில் இருக்கிற கீழே இருக்கிற ஏழை ஜனங்கள் வரைக்கும் நாம ஜெபிப்போம். ஆண்டவர் அனைவரையும் காக்க வேண்டும். நம்ம நாட்டில பாதுகாவலர்களை அனுப்ப வேண்டும். அந்த பாதுகாவலர்கள் நாட்டு முழுவதும் காக்கணும். அதிவிரைவில் விடுதலை பெற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எப்படி இன்றைய திருப்பள்ளி வாசகங்கள் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் வாழும் அனைவருக்கும் என்று குறிப்பிடுகின்றன. ஆகவே இந்த வாக்குறுதி நிறைவேற்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரிடத்துல வேண்டுவோம், வேண்ட ஆரம்பிப்போம். அந்த வேண்டுதல் நிச்சயம் நம்மை உயர்த்துகிறதாக மாறும். கண்களை மூடி செபிப்போமாக. விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆளும் எங்கள் அன்பு தந்தையே, இந்த காலவேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுதும் கண்ணீரில் மூழ்கி இருக்கிறதை அறிந்திருக்கிறீர் ஆச்சா. இன்றைக்கு உமது விருப்பம் இல்லாமல் கொள்ளை நோய்கள் உலாவ இயலாது. இதோமை நோக்கி நாங்கள் வேண்டுகின்றோம். ஒருவரும் பாவியாய் மரிப்பது உமக்கு பிரியமல்ல என்று சொல்லுகிறீரே. இன்றைக்கு ஒவ்வொரு நாளுக்கும் எத்தனையோ பிணங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பிணங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு நாளைக்கு 500க்கு மேல் விழுந்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமையின் கரத்தை நீட்டும்படிக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த கொள்ளை நோய் எங்கள் நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, தெருவை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் கூடி செபிக்கிற இந்த நேரம் பாதுகாப்பு தேவை என்று செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பாதுகாக்கிற இறைவன், நீர் பாதுகாக்கிற இறைவன். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கும்படி வருவீராக. என்னோடு இணைந்து செபிக்கிற எங்க ஒவ்வொருடைய ஜெபங்களுக்கு நீ பதில் தாரும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று நீங்க சொன்னது போல உம்முடைய நிழலுக்குள் அனைவரையும் நீர் கொண்டு வருவீராக. என்னை நம்புகிறவர்கள், என்னை அன்பு செய்கிறவர்கள் என் கட்டளையை கடைபிடிப்பார்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, உமது கட்டளைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்குமாறு ஜெபிக்கின்றோம். உலகில் வாழும் அனைவருக்காக மன்றாடுகிறோம். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரே, எங்க நாட்டு தலைவர்களை நினைவு கூறுகிறோம். நீதாமே அறிவு ஆற்றலை கொடுத்து எப்படி செய்தால் இது கட்டுப்படுத்த முடியும் என்பதை சிந்தனையிலே நீங்க நிறுத்தும்படி ஞானத்தை தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்காக செபிக்கிறோம். பிரைம் மினிஸ்டருக்காக, சீஃப் மினிஸ்டர்ஸ்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த சீஃப் மினிஸ்டர்கள் நன்றாக சிந்தனை செய்து மக்களை காக்கக்கூடிய ஞானத்தினால் நீங்க நிரப்பும்படிக்காக செபிக்கிறோம். இதற்கு உதவியா இருக்கிற IAS ஆபீசர்களுக்கு சிறந்த ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, இதற்கு உதவியா இருக்க மருத்துவர்களுக்கு நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவம் இன்றைக்கு எல்லாமே உம்முடைய கண்ட்ரோலுக்கு வரட்டும். ஆண்டவரே, மருத்துவர்களை ஆண்டவர் பயன்படுத்தும்படிக்காக நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் நர்ஸுகள், டாக்டர்கள், கிளீன் பண்றவங்க ஒருத்தருக்காக செபிக்கிறோம். வேன் ஓட்டுகிறவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆம்புலன்ஸ் வேன் ஓட்டுகிற ஓட்டுநர்களுக்காக ஆண்டவரே இந்த நாளில செபிக்கிறோம். போலீஸ்க்காக, லாயர்ஸ்க்காக, ஏர்போர்ஸ்க்காக, நேவிக்காக, கமாண்டர்ஸ்க்காக நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே,
இன்றைக்கு இந்த கொள்ளை நோய்கள் ஒவ்வொருவரையும் பாதிக்கின்றன ஆண்டவரே. ஆண்டவர் நீங்க தாமே இந்த நாளிலே அவங்க இடத்துக்கு சென்று ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படிக்காக செபிக்கிறோம். எல்லா இடத்திலும் உம்மை நோக்கி மன்றாடுகிற ஒருவர் உண்டு ஆண்டவரே. அந்த இடத்துல உங்க வல்லமை இறங்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். உலக மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அனைவரையும் நேசிக்கும்படி அனைவருக்காக உயிர் கொடுத்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் ரத்தம் ஒவ்வொரு சிரசின் மேல் வந்திறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழை எளிய மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இடம் கிடைக்காமல் ஆங்காங்கு ஆண்டவரே வழியின் ஓரத்தில் பரிதபிக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆக்சிஜன் இல்லை என்று தவித்து ஆண்டவரே பயணம் செய்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பண வசதி இல்லாத ஏழை மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பண வசதி இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தாமே பேர் பெற்ற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீங்க பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அனைவர் மேலும் நீர் இரக்கமாயிரம் ஆண்டவரே. பெயரின்றி ஜாதியின்றி மொழியின்றி எல்லாரையுமே ஆண்டவரின் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உலகத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. அனைவரையும் விடுதலை செய்யும் ஆண்டவரே. இந்த நாள் நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. அதி விரைவில் எல்லாம் குறைந்து போய் விலகு போகக்கூடிய அந்த கொள்ளுகிற நோய்களை பட்சிக்கிற அக்கினி கொண்டு சுட்டெரிப்பீராக. அந்த நோய் நெருப்பினால் சுட்டெரிக்கப்பட்டுட்டோம். நெருப்பினால் சுட்டெரிக்கப்பட்ட ஆண்டவரே, நீ தாமே கொன்று உமது மக்களை மீண்டும் மீட்டுக் கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம். இதை கண்டும் மனமாற்றம் அடையாமல் இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் இந்த நாளிலே உடைத்தரலும் ஆண்டவரே. கொள்ளை நோய் வந்த போதிலும் ஜாதி பற்றி பேசாமல், மொழி பற்றி பேசாமல், எல்லோருக்கும் எல்லாமுமாக செய்யக்கூடிய அருள் ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அதிகாரி கண்களிலே எல்லாருக்கும் இரக்கம் காட்டும். உம்முடைய உன்னதமான கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து வேண்டுகின்றோம். நீதாமே உம்முடைய கிருபையினால் தாங்கி நடத்துவீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அரவணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆன்மீகவாதிகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. குருக்களுக்காக, கன்னியர்களுக்காக, பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக பாஸ்டர்மார்களுக்காக செபிக்கிறோம், ஊழியர்களுக்காக செபிக்கின்றோம், அநேகருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீங்க தொடும்படிக்காக மீண்டும் புத்துயிர் பெற்று உம்முடைய நாமத்துக்காக ஒவ்வொருவரும் உயர்த்துமாறு செபிக்கின்றோம். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருடைய மன்றாட்டுக்கு நீ பதில் தருவீராக. எங்கள் ஆண்டவர், நீங்க செய்கிறவைக்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் நாங்க சேர்ந்து செபிக்கிற இந்த செபம் துபம் போல உடைய ராஜ்யத்துல வந்து மீண்டும் ஒவ்வொருவரையும் புதுப்பித்து காக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நிறைய தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தும் அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசிரை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, கவலைப்படாதீர்கள். இவ்வளவு காலம் விரும்பினது போல வாழ்ந்தோம். இனிமேலாவது விவிலியத்துக்கு திரும்புவோம். படியுங்கள், விடுதலை பெறுங்கள். இறைவாக்கு மருந்து போன்றது. அது படிக்கின்ற அனைவருக்கும் விடுதலை அளிக்கும். ஆகவே இந்திய திருப்பள்ளி வாசகத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாசகங்கள் நமக்கு என்ன உரைக்கிறது என்று தினந்தோறும் ஒரு 15 நிமிடம், அவ்வளவுதான், only 15 minutes spend to read every day. mass reading reflection. அது யூடியூப்ல இருக்கிறது, கேலண்டர்ல இருக்கிறது, இன்னைக்கு எல்லா இடத்திலையும் கிடைக்கும். உலகம் முழுவதும் ஒரே வாக்கு தான் படிப்பார்கள். ஆகவே நீங்க எடுத்து பாருங்க. திருத்தூதர், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல், திருத்தூது பண்ணி 15ஆம் அதிகாரம் 7 முதல் 21. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் சாப்டர் 7, சாப்டர் 15 verses 7 to 21. Don't forget it. Acts of the Apostle chapter 15 verses 7 to 21. Today's response reading, Psalms chapter 96 1 to 3 and 10, 4 verses. திருப்பாடல் அதிகாரம் 96 1 முதல் 3 மற்றும் 10 எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நற்செய்தி வாசகம், டுடேஸ் காஸ்பல் ரீடிங், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9 11 4 வசனம் படிங்க. ஆண்டவர் சின்ன சின்ன வசனம் தான், இதெல்லாம் படிக்க ஒரு 5 minutes கூட ஆகும். only 5 minutes. John the Gospel chapter 15 verses 9 to 11. Just spend 5 minutes.
All 3 readings you can read in 5 minutes. ஒரு 5 நிமிஷம் படிச்சு கண்ணை மூடி இந்த வாக்குக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 5 to 6 minutes அட்லீஸ்ட் இதாவது செலவு பண்ணுங்க. இதுவரைக்கும் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். இனிமேல் தினந்தோறும் நீங்க காலமே இதை படித்திருக்கணும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்க வேலைக்கு செல்லலாம், பல இடங்களுக்கு செல்லலாம், பலரை சந்திக்கலாம், எப்போ அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க பயணிக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட பயணிக்கும் போது எந்த ஆபத்துமின்றி நீங்கள் காக்கப்படுவீர்கள். மலை போன்ற பிரச்சனையை கடுகு போல மாற்றி விடுவார் ஆண்டவர். நம்மை துன்பம் தாக்கினாலும் நாம் விடுதலை பெற்று திரும்பவும் கழுகு போல எழுப்பி பிரகாசிப்போம். மணி கணக்கில் சக்தி உள்ளவர்களாக மாறுவோம். அதற்கு ஒரே மருந்து திருவிவிலியம். ஒரு 5 நிமிஷம் நீங்க செலவு பண்றதுனால உனக்கு full day you will be strengthened. ஆகவே நண்பர்களே, மீட்பு பெறுங்கள், இயேசுவை நோக்கி மன்றாடுங்கள், அவர் நிச்சயம் உனக்கு கை கொடுப்பார் நீ அழைத்த உடனே. ஆகவே மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திப்போம். வருகிற நாட்களிலே நேரங்கள் கூடுதலாகின்றன, ஏனெனில் பணிகள் தொடங்க ஆரம்பிக்கிறது. ஆகவே 8 மணிக்கு தொடங்கும். வாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆண்டவரை தொழுது கொள்வோம். இறைவன் உங்களை நடத்துவார். இது யூடியூபில் உண்டு. யூடியூப் நிகழ்ச்சியில பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணினவங்க மறுபடியும் பண்ணிடுறீங்க, அது குறைந்து விடுகின்றன. ஆகவே ஏற்கனவே செய்தவர்கள் விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த செய்தி அனுப்புங்க. இன்னைக்கு ரொம்ப அவசியம், எல்லாருக்குமே ஜெப தேவை. ஆகவே யூடியூப்ல வந்த உடனே அங்கிருந்தே நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க. உங்க ஸ்டேட்டஸ்ல போட்டுருங்க, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். ஒண்ணுன்னா நீங்க தட்டின்னு இருக்க கஷ்டமா இருக்கும். அங்க யூடியூப்ல இருந்து ஷேர் இட், அப்படியே ஷேர் இட்ல ஸ்டேட்டஸ்ல போடுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டீங்கன்னா உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அது போய் சேரும். அனைவரும் பார்ப்பார்கள், விடுதலை அடைவார்கள். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்க வீட்டாரையும் பாதுகாத்து நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இல்லந்தோறும் இறையாட்சி, அது திரு விவிலிய ஆட்சி. மறந்துடாதீங்க, விவிலியம் வீட்டில் இருந்தால் இறைவன் ஆளுவார். ஆமென்.